பொங்கலை முன்னிட்டு திருச்செந்தூர் ஆறுமுகநேரி ஆட்டு சந்தையில் 2 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஐகோர்ட் வழங்க கேட்கலாம். ஐகோர்ட் வழக்கம் இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லுங்க? நிச்சயமாக மோகன், வருகின்ற 14ஆம் தேதி தமிழர் திருநாள் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள புகழ்பெற்ற ஆறுமுகநேரி ஆட்டு சந்தையில் இன்று ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டது. இந்த ஆறுமுகநேரி ஆட்டு சந்தை என்பது புகழ்பெற்ற தூத்துக்குடி மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஆட்டு சந்தையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் பொங்கலை முன்னிட்டு இன்று நடைபெற்ற அந்த ஆட்டு சந்தையில் சுமார் 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையாக இருக்கிறது. அதாவது பொங்கலையொட்டி 15ஆம் தேதி கருநாள் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மற்ற தினங்களிலும் தமிழர்கள் இந்த பொங்கல் பண்டிகை விமர்சையாக கொண்டாடுவதும் அசைவ விருந்து உண்டு கொண்டாடுவதும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பொங்கலையொட்டி இன்று நடைபெற்ற இந்த ஆட்டு சந்தையில் ஏராளமான ஆடுகள் விற்பனைக்கு வந்தது. குறிப்பாக இந்த ஆட்டு சந்தையில் காலை முதலே ஆடுகள் விற்பனைக்கு பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது. அதிகாலை முதலே இந்த ஆட்டு சந்தையை விற்பனை தொடங்கியது. குறிப்பாக சிறுவைகுண்டம், ஏரல், திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்துமே ஆடுகள் இங்கு விற்பனை கொண்டு வரப்பட்டது. கொண்டு வரப்பட்ட ஆடுகளில் கொடியாடு, சீமையாடு, நாட்டு ஆடு, வேலையாடு, செம்மறியாடு உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டதால் ஆட்டு சந்தையானது திருவிழா கோலமாக காட்சியளித்தது. அதே போல பல்வேறு பகுதிகளிலும் ஆடுகளை விற்பனை வாங்குவதற்காக வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டு அங்கு ஒவ்வொரு ஆடுகளுமே அதிக தொகைக்கு ஏலம் போனது. குறிப்பாக 10 கிலோ முதல் 12 கிலோ வரை எடையுள்ள ஆடு 15,000 முதல் 20,000 வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. அதே போன்று சுமார் 50 கிலோ எடையுள்ள ஒரு பெரிய ஆடு 40,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. அதிக தொகைக்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சிக்கு உள்ளாயினர். எதிர்பாராத விதமாக இன்று நடைபெற்ற இந்த ஆட்டு சந்தையில் சுமார் காலை முதலே வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டுக் கொண்டு ஆடுகளை வாங்கி சென்றதால் ரூபாய் 2 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்கள். இந்த காலை முதலே தொடங்கிய இந்த ஆட்டு சந்தை தற்போது வரையிலும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு பகுதிகளிலும் ஏராளமான வியாபாரிகளும் பொதுமக்களும் இந்த ஆடுகளை தைப்பொங்கலையொட்டி வாங்கி சென்று வருகின்றனர். மோகன், தைப்பொங்கலை முன்னிட்டு திருச்செந்தூர் ஆறுமுகநேரி ஆட்டு சந்தையில் 2 கோடிக்கு மேல் வியாபாரம் நடைபெற்றிருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஐகோ.